நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1023வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜராஜேஸ்வரியினுடைய லலிதா பரமேஸ்வரியுடைய கையில் உள்ள அந்த புஷ்பபானங்கள், அதையும் அம்பாள் தலையில் சூடியிருக்கின்ற மலர்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் எனக்கு பின்னாடி ராஜராஜேஸ்வரி படம் வரைஞ்ச படம் இருக்குது. இது நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரியுடைய படமே தர ஆஃபீஸில் கேட்ட இது திதிநித்யா தேவதைகள் காமேஸ்வரி பகவான் அடிநித்திக்கில்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி விதரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாக விஜயா சர்வமங்களா ஜுவாலாமா நடிச்சித்ரா மகாநித்யா பரமேஸ்வரி நடுவில் இருக்கிறது ராஜராஜேஸ்வரி. இவங்க கிட்ட பாருங்க, கையில் கரும்பு வில் இருக்குது, புஷ்பபானம் இந்த கையில் இருக்குது, மேல் கையில் பாஷாங்குசை வச்சுட்ருக்காங்க. இது காமிச்சு நான் கோவிலில் கொடுத்தா அந்த படம் எனக்கு. ஸோ நான் பின்னாடி மாட்டிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை குறித்து தான் பேச போகிறோம். 2 விதமான இது இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சம்டைம் பேக்கு ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், அது 1 இயர் கூட ஆகிருக்கலாம். செங்காந்தள் ஒரு மலர் இருக்குது. அப்படியே நீளமாக இருக்கும், அப்படியே விளைவுக்கா ரெட்டிஷாக இருக்கும், ஆரஞ்சு ரெட்டு கலந்தா மாதிரி இருக்கும் செங்காந்தள். செங்காந்தள் மலரை பற்றி லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லப்படல. அவர் எது காமிச்சார், சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு தீட்சிதர் இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. ஒரு கூடையில் வச்சு ஒரு ஓலத்தடுக்கில் வச்சு காமிக்கிறார். இந்த பெரம்பு தட்டு ஆக்சுவலாக ஸ்லோகத்தை என்ன சொல்லிருக்கு, சம்பக அசோக், அப்புறம் சோகம்ன்றார். சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா. சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம். சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கச குறிவிந்த மணிஸ்வேணி கடற்கோட்டீர மண்டித்த அப்படின்னு இருக்கு. குறிவிந்த மணின்னா சிகப்பு கலர் கல். நவரத்தினத்தில் கெம்பு கல்லுன்னுவா. இந்த கெம்பு கல்லிலேயே அணிகளை நுழைஞ்சிருக்காவோ. அவருடைய கிரீடம் இருக்க இந்த அது முழுக்கவே சிகப்பு கல்லால் ஆனது. ஆனால் அந்த அம்பாளுடைய தலை அலங்காரத்தில் இப்போ விக்கிரகத்தெல்லாம் காமிக்க முடியாது, ஆர்டிஸ்ட் காமிப்பா. புவனேஸ்வரி படத்தை எடுத்து பாருங்க. இந்த புவனேஸ்வரி படம் அந்த காலத்து ஷர்மான்னு ஒருத்தர் போட்டிருப்பார். அதாவது நடுநடுவில் கூந்தல் தெரியும். அந்த கிரீடத்தில் அம்பாளுடைய புவனேஸ்வரி அம்பாள் தலையில் வச்சுருக்கிறது, ராஜராஜேஸ்வரி வச்சுட்டு கிரீடம் கிடையாது, கோடீரம் பேர். கோடீரம்னா தலை அலங்காரம் நடுநடுவில் தெரியும். அப்போ தான் புஷ்பங்களும் தெரியும் வெளியில். அந்த புஷ்பங்கள் என்னென்னா செம்பகப்பூ சொல்கிறோம் இல்லையா, அது அசோகம், புன்னாகம், சௌகந்திகலம். இந்த 4 பூ வச்சுருக்கு. சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசக்கச குறிவிந்த மணிஸ்ரேணி கடற்கோட்டீர மண்டித்த அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் வி ஷுட் ரீகால் ஹியர். இப்போ ஒரு இதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த செம்பகப்பூ தெரியும் உங்களுக்கு, செம்பகப்பூ. இது கொஞ்சம் வெள்ளையாகவும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலர்லேயும் கிடைக்கும். அது ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க. சம்பா பத்தின்னு கூட விற்கிறான், நல்ல வாசனையோடு இருக்கும். அது ஆற்றுள்ள நுழையும் போது ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸில் ஊதுத்தி வரும். எனக்கு கார்த்திக் குமார்ன்ற ஒரு பையன் விருகம்பாக்கத்துலேருந்து ஐபிஎம் ஒர்க் பண்ணுறாரு. வரும்போது 2 பேக் நிறையா பெரிய சாமான் வாங்குகிற பேக்கு. ஒரு பேக் நிறையா பழங்கள்லாம் இருக்கும், ஒரு பேக் நிறையா புஷ்பங்கள் இருக்கும். அவன் எப்படியும் அவனுக்கு சப்ளை பண்ணுறவாலும் சரி, எங்கேருந்து பண்ணுறாலும் 3 நாள் அந்த புஷ்பங்கள் படாது. ஐ யூஸ் டு ஒண்டர். நானும் தான் வாங்குறேன். இங்கே லோக்கலில் தூரம் கட்டியிருப்பான். மல்லி செண்டு மாதிரி இருக்கும் அவன் கொண்டு கொடுத்தா. அதை கிட்டத்தட்ட 30-40 முழம் கொண்டு வருவான் மல்லி செண்டு. ஸோ முக்கியமான பூஜை போது ஒன்றுமே அவனோட பூ மட்டும் கொண்டு வருவேன். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்பாளுக்கு எவ்வளோ புஷ்ப கைங்கரியங்கள் பண்ணுறோமோ கஷ்டங்கள் உடனடியாக நிவர்த்தி அடிச்சிருக்கு சாஸ்திரங்கள். ஸோ அவன் பார்த்து செண்பகப்பூவே ஒரு 300-400 வாங்கிடுவான். அவ்வளோ பூ வாங்கிடுவான். ஸோ அது செம்பகம். அதாச்சும்
அடுத்தது வந்து அசோகம். இது அசோகப்பூ. இதெல்லாம் அம்பாள் தலையில் வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கோ. இதெல்லாம் அம்பாள் வச்சுட்டு இருக்குது. அவளுடைய தலையில் அலங்காரத்தில் அந்த கோட்டீரத்தில் அவள் வச்சுட்டு இருக்கா. சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசக்கச அப்படின்னு வருது அசோகம். அடுத்து புன்னாகம். புன்னாகிறது இந்த கலரில் இருக்கும். வெள்ளையும் நடுவில் மஞ்சள் தெரியும். இதுதான் புன்னாக மலர். சம்பகம் பார்த்தாச்சு, அசோகம் பார்த்தாச்சு, இது புன்னாகம். சௌகந்திகம் ஒரு மலர் இருக்கு. இந்த சௌகந்திக மலர்னா இது வெள்ளையாகவும் இருக்கும், இந்த வயலட் கலரில் இருக்கும். பீமசேவன் வந்து பாஞ்சாலி கட்டான்னு சொல்லிட்டு தேவலோகத்தை போய் சட்டை போட்டு கொண்டு வராங்க. இந்த புஷ்பந்தான். இது ஆஞ்சநேய சுவாமியும் கையில் சௌகந்திக புஷ்பத்தை வச்சுட்டு பாருப்பாரு. சிலையிலெல்லாம் உங்களுக்கு பார்த்தா அது வந்து தாமரை பூவோட தான் காமிச்சிருப்பான் அதை. ஆனால் சௌகந்திக இதான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் எல்லாம் வந்து ப்ளசன்ட் ஸ்மெல் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு சாத்துற புஷ்பங்கள் எல்லாமே நறுமணம் இருக்கணும். அதில் மனமே இல்லாமல் மண்ணு மாதிரி கனகாம்பரம்லாம் அது ஒரு வாசனை இருக்காது. அழகாக தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த மல்லிப்பூவோடு சேர்த்து கட்டுவா. சைவட் கோவிலில் வந்து அதை இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். வைஷ்ணவத்தில் வந்து அலங்காரத்தில் கனகாம்பரம் கட்டாயம் யூஸ் பண்ணுவாள். மாலைகள்லாம் பண்ணும்போது மல்லியோடு சேர்ந்து அதை சேர்ந்துருவா, அழகாக தெரியுன்றதுக்காக. இதுதான். ஸோ இது இந்த கிளாரிட்டி வந்து அது மெயினாக காமிச்சேன்னா. அடுத்ததாக வேறு என்ன காமிக்கணும்னா, இப்போ வந்தாச்சு அம்பாள் கையில் 5 மலர்கணைகள் வச்சுட்டுருக்கா பாருங்க. இது அடுக்கடுக்காக காமிச்சிருக்கா. நார்மலாக வந்து விசிறி ஆடம் தான் இருக்கும். இந்த இது பிரிச்சிருக்கோம். இது பாருங்க, 5 இது இருக்கும். பஞ்ச இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மலர்கணைகள் 5. அது என்னது? திருப்பி இதே சொல்லக்கூடாது. சம்பகாசோகத்தை சொல்லக்கூடாது. அதில் என்ன சொல்லிருக்குன்னா, செங்கழநீர் பூ என்று சொல்லக்கூடிய நீலோத்பலம். உத்பலம்ன்றது வெள்ளையாக இருக்கும். நீலோத்பலம்ன்றது ஒரு வயலட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரோஸ் கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீலோத்பலம். அது வந்து தமிழில் தூய தமிழில் சொல்கிறதா இருந்தால் செங்கழநீர். செங்கழநீர் பூ 1. அடுத்தது செந்தாமரை 2, செவ்வல்லி 3. ஸோ 3மே வந்து செங்கழநீர், செந்தாமரை, செவ்வல்லி 3ஆயிடுத்து. 4வது செவ் ஆம்பல். அதுவும் ஆம்பலும் தண்ணியில் பூக்கிறது தான். சிகப்பு கலர்லேயே இருக்கும். அது செவ்வாம்பல். இது 4மே சிகப்பு கலரில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. 5வது சம்மந்தமே இல்லாது மாம்பூ. அது பார்க்க போகிறோம். அது 5 மலர்கணைகள் என்னென்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். லலிதாசனம் தெரிஞ்சது சும்மா அப்படியே மேக்கப் பண்ணி சொல்கிறத விட வி ஷுட் நோ. சொல்லின் பொருளர்ந்து சொல்லுவார். என்ன வச்சுருக்கா கையில். ஒருத்தர் கேட்டிருந்தா, நீங்கள் வந்து யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இந்த நீலோத்பலத்துக்கும் நீல்கமல் அப்படின்னு. நீல்கமல் ஒரு கம்பெனி இருக்குது. ஷேர்லாம் பிளாஸ்டிக் ஷேர்லாம் வந்து பாருங்கள். நீல்கமல் தான் நீலோத்பலம் தான் நீல்கமல். ஸோ இதுதான் இந்த அந்த 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 படங்களை பார்க்க போகிறப்போ நம்ம இந்த நீலோத்பலத்துலேருந்து பார்க்க போகிறோம். இந்த நீலோத்பலமே இந்த நீல கலர்லேயே இருக்கும், வயலட் கலர்லேயும் வரும். இதுக்கும் தாமரை பூக்கு வித்தியாசம்னா இதில் 16 இதழ்கள் வரும். தாமரையில் 8 இதழ் தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதில் பாருங்கள் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 16 இதழ் வந்துடும். அதில் தாமரையில் இதழ்கள் பெருசாக இருக்கும், அகலம் ஜாஸ்தியாக இருக்கும், உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஒரு ரோக்கு வந்து 8 இதழ் வரும். அதனால் ஸ்ரீசக்கரத்தில் கூட 16 இதழ் தாமரை ஒரு இது வரும். அப்புறமா 8 இதழ் தாமரை வருது. ஸோ இந்த அடுக்கு வாட்டர் ட்ரிப்பர்ஸ்னால் ஒரு அடுக்கு நீலோத்பலம், ஒரு அடுக்கு தாமரை, அப்படி நம்ம கணக்கு வச்சுக்கணும். அது இது நீலோத்பலம் தான்.
இதாச்சா. அது வந்து செவ்வல்லி. அடுத்ததாக செங்கேணீர் செங்கேணீர் பூன்னு சொல்லக்கூடிய நீலோத்பலம், செவ்வல்லி, அப்புறம் வந்து செவ் ஆம்பல், சிகப்பு கலர் ஆம்பல் மலர். இது ஆம்பல், அது செவ்வாம்பல். அடுத்ததாக செந்தாமரை. இந்த 4 சிகப்பு. 4 இது செங்கழுநீர் பூன்றது ஒரு வைலட் கலர் கலந்தது. அதை இது சமஸ்கிருதத்தை சொல்லும்போது உட்பலம் நீலோத்பலம். உட்பலம்ன்றது வெள்ளையாக இருக்கும், நீலோத்பலம்ன்றது ஒரு ப்ளூயிஷ் இது அடிக்கும். சரி, அது 4 பூ. அகெயின் ஐ ரிப்பீட்: நீலோத்பலம், செவ்வல்லி, செந்தாமரை, செவ்வாம்பல். 4 எடுத்த. இப்போ வந்து 5வது பூ, முக்கியமான பூ வந்து மாம்பூ. கையில் தொட்டாலும் உதிர்ந்துடும். புயல் காற்றெல்லாம் அடிக்கும் போது நான் ஒன்று மாம்பூ மாமரத்தில் விழுந்துடும். காய்க்காது. நான் கூட சொன்னேன், இது இப்படியே பொடியாக இருக்கும், கையில் குட்டா அப்படியே கையோட மஞ்சளாக வந்துடும். இது எப்படி மாங்காவாக மாறுது? ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ராஜராஜேஸ்வரி அல்ல லலிதா பரமேஸ்வரி கையில் வச்சுருக்கா. காமாட்சியம்மன் அதை வச்சுருக்கா. காமாட்சின்றது இவ தான். சின்ஸ் வி டாக் அபவுட் காமாட்சி, ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. நிறைய பேர் கூட, ஒரு பெண்மணி கூட, ஐ டோன்ட் உடனடியாக பேர் தெரியல எனக்கு. இன்னைக்கு காலையில் பார்த்தேன் அந்த வீடியோவை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒருத்தர் பேட்டி எடுக்கிற நல்ல மரியாதையாக பேசுகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி கிவ்ஸ் அ ராங் மெசேஜ். அருணாம் கருணாதரங்கதாட்சியும் திருதபாஷாங்குச புஷ்பபாணசாபாம் அணிமாதிகிராமிருதா மயூகை அகமித்யேவானீம். அதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஸ்லோகமே, தியான ஸ்லோகமே கிடையாது. இதை யாரோ கேட்குற வந்து வெரிஃபை பண்ணுங்க. பிரம்மாண்ட புராணத்தை சொல்லக்கூடிய ஒரே ஸ்லோகம் சிந்தூராருண விக்கிரகம் மட்டும்தான். சிந்தூராருண விக்கிரகம் த்ரிநயனாம் மாணிக்க மௌளிஸ்புரது தாரா நாயகசேகராம் ஸ்மதமுகீம் ஆபீனபக்ஷோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்தரத்ன சரணாம் தாகேத்பராம் அம்பிகாம். அம்பாள் வந்து சிகப்பு கலர் திண்டில் காலை வச்சுட்டுருக்கான் இருக்கு. குடத்து மேலே இல்லை. கடம்னா குடம். அது கரெக்ட் பண்ணிக்கணும். பரமாச்சாரியா சொல்லியிருக்கார். எவர் கரெக்ட் செட்டு அது நல்லது. வாக்பாதிகள் அப்படியா சொல்லியிருக்கா. பிற்காலத்தில் என்னென்னவோ நிறைய நடந்துட்டு இதில் அழகாக போட்டிருக்கா பாருங்க. நங்களூர் ராஜராஜேஸ்வரி இதில் நவரத்னத்திலே பண்ணியிருக்கா. அந்த திண்டை அம்பாள் காலை எழுதி வச்சுருக்கா பாருங்க. சிகப்பு கலர்லாம் வச்சுட்டு அந்த திண்டு மேலே காலை வச்சுட்டுருக்கா. குடத்து மேலே இல்லை. வச்சுக்கணும். இந்த படம் நல்லா ஆப்டாக அமைஞ்சது எனக்கு இந்த டாபிக் பேசுகிறதுக்கு. ஐ திங்க் அவள் இந்த நேயருடைய ரெக்வஸ்ட் நான் பூர்த்தி பண்ணிட்டேன். அதாவது இது முதல்ல இந்த இதில் வருது ஷம்பகா அசோக புன்னாக சௌகந்தி கலச குறிபிந்த மணிஸ்ரேணி கடற்கோட்டீர மண்டித்த. அதை முடிஞ்சுத்த. இதில் வரும்போது செங்கழுநீர் போன்ற நீலோத்பலம், அப்புறமா வந்து செவ்வல்லி, செவ்வாம்பல், செந்தாமரை, மாம்பூ. இந்த 5 மலர் கலைகளை கையில் வச்சுட்டுருக்கா. ஸோ வி ஷுட் த viewer or reader or whoever recites Lalita Sahasranamam should know what Ambal is keeping in her hand, what she is keeping on her head. அம்பாளுடைய அந்த தலையணி அலங்காரம் வந்து கோட்டீரம் பேர், கிரீடம் கிடையாது. கிரீடம் டோட்டலாக மகாலட்சுமி, சரஸ்வதி, இவாள கம்பெனியில் மூடியிருக்கும். அம்பாளுக்கு மட்டும்தான்
நடுநடுவில் கேப் இருக்கும். அந்த கிரீடம் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த கேப்பெல்லாம் வரும். அதன் வழியாக இந்த முடி அலங்காரமும் தெரியும். இந்த ஷர்மான்ற ஆர்டிஸ்ட் போட்ட புவனேஸ்வரி படத்தில் இருக்கும். ரொம்ப அழகாக பார்க்கலாம் அதை நம்ம. இந்த புவனேஸ்வரி புக்கு அதில் இந்த படம் நல்லா கிடச்சிது புக்கு. அதில் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகாக போட்டிருப்பாரு அதில். இவருடைய பாருங்க, இவருடைய கிரீடம் எப்படி இருக்கு, கிரீட கோடீரம், முடி அலங்காரம் தெரியுறத, மேலே தலைமுடியில் கம்ப்ளீட்டாக டோட்டல் கவரேஜ் இல்லாமல் முடி அலங்காரம் தெரியுது. கோடீரம் பேர். சம்பாள் சூடின்னு இருக்கிற அந்த தலை அணிகலன் வந்து கோடீரம். அப்போ தான் வந்து அந்த புஷ்பங்கள்லாம் தெரியும் அதில் தலை அலங்காரத்தில். தலையில் அவ்வளோ பூவெல்லாம் வச்சு பின்னிண்டு அதை டோட்டல் கவரேஜ் பண்ணிட்டா என்னத்து தெரியும், ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால தான் புவனேஸ்வரி இதில் மட்டும் அழகாக காமிச்சிருப்பா. மிச்ச தேவதையெல்லாம் தெரியாது நமக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் வாசகை. ஸோ அந்த மாதிரி சிற்ப சாஸ்திரங்கள் பண்ணும்போதும் சரி, இந்த கோடீர மாட்டம் பண்ண சொல்லணும். இப்போ எங்கள் கோவிலில் இருக்கிறது கூட இந்த கோடீர மாட்டம் தான் பண்ணியிருப்பான். தலை அலங்காரத்தை அப்படியே கிரீட மாட்டம் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இந்த ராஜராஜேஸ்வரிக்கு உண்டான இந்த மூல விக்கிரகம் அப்படி தான் இருக்கும் இங்கே. இதை சொல்லியிருக்கேன். இந்த புஷ்பங்களை பற்றி கிளியராக உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய தியான ஸ்லோகம் ஒரே ஸ்லோகம் பிரம்மாண்ட புராணத்தை சொல்லப்பட்டது ஒன்று தான். அடுத்ததாக லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடிய இடம் வந்து காஞ்சிபுரம் தான். திருமைச்சூர்னு சொல்கிறார். எப்படி இது மாதிரிலாம் புலரக்கூடாது. நம்ம ஏதாவது யாராவது சொன்னால் அதே ஆட்டு மந்தையாட்டம் சொல்ல அமைச்சிடுறா எல்லாருமே. திருமைச்சூர்ன்ற கோவில் கட்டியே 1000 வருஷம் தான் ஆகுது. ஆர் மேபி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். இளங்கோவில் பாலாலயம் அது. சாந்தநாயகி தான் அம்பாள் பேரை. அங்கே லலிதாம்பிகை கிடையாது. இவா வச்ச பேர் லலிதாம்பிகைட்டு. இந்த லலிதாம்பிகை எப்படி முதல்ல வர 2 கையோட வரா. அங்கே திருமைச்சூர் 2 கை இருக்குது. ஒரு கையில் தாமரை இருக்குது, ஒரு கையில் தேன் நிரம்பிய இது இருக்குது, பாத்திரம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. தேன் நிரம்பிய பாத்திரம் இல்லையே அம்பாளுக்கு. அங்கே ஒரு கை இந்த மாதிரி தான் வச்சுட்டுருக்கா. இடது கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கையில் தாமரை மலர் வச்சுட்டுருக்கா. ஸோ இந்த சிந்தூராரணம் விக்கிரகம் உண்டான இந்த டிராயிங் வந்து இதுதான். 2 கை, ஒரு கையில் செந்தாமரை, ஒரு கையில் அழிப்பூர்ண அப்படின்னா தேன் நிரம்பிய பாத்திரம். சகப்பு கல் திண்டுல காலை வச்சுட்டுருக்கான்னு சொல்லிருக்காம்பாள். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து கரெக்ட் பண்ணி படிங்க. தியான ஸ்லோகம் ஒன்று தான். அந்த சங்கரா டிவியில் கூட இந்த அருணா கருணா தரங்கதாஷி ஆரம்பிக்கிறா. அந்த தியான ஸ்லோகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் இந்த லலிதா சம்பந்தத்தில் சொல்லக்கூடிய ஒரே தியான ஸ்லோகம் இதுதான். சிந்தூராரண கிருஷ்ணன் தான். இதோட பரவாச்சாரியா சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு மனுஷா ரெடியாக இல்லை. ஏன்னா திருப்பதி சுந்தரி அஷ்டகம் ஒன்று இருக்குது. அதில் வரதெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க உண்டு. இந்த சசுங்கு பராமலாம் அதில் வருது. புரந்தர புரந்திகா சிகரபந்தி சைரந்திகாம்னு வரும் திருப்பதி சுந்தரி அஷ்டகத்தில். அதில் 1வது ஸ்லோகம் தான் வந்து இது சசுங்கு பராம் அடிக்க செம்பிக சூரிகா சமந்தகத்து தீட்சிணாம் சச்சரசாப்பா பாஷாங்குசாம் அசேழு ஜனவகை மரணமாய் யபுஷாம் பராம் ஜப்பா குசுமபாசுரான் ஜபபுத்தோ ஸ்மரேதம்பிகா அதில் இருக்குது. அதை தூக்கி இதில் சுருகி இடைச்சர்கள் காலப்போக்கில் எல்லாரும் அப்படியே பிரிண்ட் பண்ணி அதை தான் அவன் சொல்கிறாங்கலாம். ஸோ அது கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய ஒரே தியான ஸ்லோகம் இது ஒன்று தான். சிந்தூராரணம் மட்டும்தான். அதுக்கு உண்டான ரூபம் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. 2 கையோட அம்பாள் இருக்கா. இது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட பீடத்தில் கூட பங்காரு அடிகளார் ஜீவித காலத்தில் சொல்லியிருக்கார். அவர் அந்த உருவம் சமைக்கும்போது ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரம் கேட்டால் அவன் வந்து அப்பையை இப்படி வச்சுட்டான் இடது கையை. வந்து அம்பாள் ஆக்னியம் போல அப்படியே உத்துட்டேன்னு போட்டிருக்கார் அவர். அவரோட ஆர்டிக்கல்லாம் படிச்சுருக்கான் அந்த காலத்தில். ஆனால் அம்பாள் வந்து ஆஸ்பத்த தியான ஸ்லோகம் இந்த பிரம்மாண்ட புராணம் உத்தரகண்டம் ஸ்ரீ தியானத்தில் சொல்லக்கூடியது இப்படி தான் இருக்கா அம்பாள் சொல்லிருக்கு. வரும்போது பரான்ற தேவத்தை வந்து இப்படி தான் வரா
வரும்போது 2 கை, அவளுக்கு ஒரு கையில் தாமரை மலர், ஒரு கையில் வந்து தேன் நிரம்பிய பாத்திரம் சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து கரெக்ட் பண்ணிங்க. அதை வந்து ஆர்கியூ பண்ணுறதை விட அனலைஸ் பண்ணுங்க. மாமா சொல்கிறது கரெக்டாக இல்லையாண்டு. இப் இட் இஸ் எனிதிங் ராங், ஜஸ்ட் மேக் எ கமெண்ட். பட் வித் அத்தன்டிகேஷனோட சொன்னேன். எனக்கு சொல்கிறா வந்து இல்லை திரும்பி சொல்லணும். ஏன்னா காஞ்சிபுர க்ஷேத்திரம் தான் எல்லாமே சொல்லியிருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் தான் ராஜராஜேஸ்வரின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்படி சொல்லும்போது 6000 வருஷத்துக்கு முன்னாடி துர்வாசனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகம் அது. திருமேச்சூர்லாம் அப்படி கிடையாது. திருமேச்சூர்லாம் அப்போ அதாவது உதயமா அந்த காலத்தில். சரி, மேகநாத சுவாமி கோவில் ஓல்டஸ்ட், மேக்ஸிமம் 2000 இயர்ஸ் சொல்லலாம், அவ்வளோதான். அது இப்போ 6000 வருஷம் காலப்போக்கில் சொல்லி அது எடுத்துக்க முடியுமா, இது எடுத்துக்க முடியுமா? உபனிஷத் பிரம்மேந்திர மடன் கைலாசநாதர் ஒரு பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில். அங்கே தான் ஹயகிரிவர் இருந்தார். அவர்கிட்ட அகஸ்தியரும் லோபாமுத்திரை வந்து கற்றுக்கிறார். இது லலிதா சஹஸ்ரநாமத்தை, லலிதா திருஸ்தி கற்றுக்கிறார். லோபாமுத்திரையோட வித்தியை வந்து காதி வித்தியை, ஹாதி வித்தியை சொல்லுவாள். ஸோ அவள் பெரிய உபாசகி தான். ஸோ அவள் சொன்ன லலிதா சஹஸ்ரநாமத்தை வச்சு இவா கற்றுண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை மீனிங் எழுதுறா. லோபாமுத்திரா அர்ஷிதான அகஸ்தியர் மனைவி லோபாமுத்திரா அர்ஷிக்கப்பட்டவளேன்னு எழுதலாம். அந்த சஹஸ்ரநாமத்தில் அவள் பேர் எப்படி வரும்? அம்பாள் பேரை லோபாமுத்திரான்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை காவேரி அரசன் தன் பொண்ணுக்கு வச்சான். அப்புறம் அவள் வந்து அகஸ்தியர் கல்யாணம் பண்ணிக்கிற. இப்படி வருது கதை. எல்லாரும் ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தபடிலாம் எழுதுகிறா, பேசுகிறா. அதை நம்பி நம்ம வந்து தப்பான இது எடுக்கக்கூடாது. ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து அனலைஸ் பண்ணுங்க. எது இருந்தாலும் சரி பண்ணி முடிவெடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.